தமிழ்நாட்டில் இன்று ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பது குறித்து சட்ட ரீதியிலான பரிசீலனை என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்த பின் பேட்டி. ஊத்தங்கரை அருகே இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்டு வரும் வீடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான். இன்னும் ஒரு சில மாதங்களில் பணிகள் நிறைவு பெற்று பயனாளிகளிடம் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்றும் உறுதி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஜவுளி துணிகள் அரவை நூற்பாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. 8 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றார் செயின்ட் லூசியா நாட்டைச் சேர்ந்த ஜூலியன் ஆல்ஃபிரட். இறுதிச் சுற்றில் பந்தய தூரத்தை 10.72 வினாடிகளில் ஓடி கடந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.